Good morning, students. Last class we discussed about what is electrostatics, basic properties of electric charges, Coulomb's law, and important aspects of Coulomb's law. நம்ம பார்த்தோம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், அதாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த 6th பாயிண்ட் மட்டும் நான் வந்து அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பிகாஸ் அது ஒரு 5 மார்க்கோ 3 மார்க் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதுதான் வந்து 6th பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் அப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கூலும் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸ் இருக்குது. இது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. இப்போ 12th நம்ம கூலும் ஃபோர்ஸ் பார்க்குறோம். கூலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இப்போ கூலும் ஃபோர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா இட் ஆல்வேஸ் ரிப்பல் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் என்ன பண்ணும், அட்ராக்டிவ் பண்ணும். ஸோ நேச்சர் ஆஃப் த சார்ஜஸை பொறுத்து கூலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்கலாம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். பட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் என்ன தான், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். 2 கிரிக்கெட் பாலுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸு அட்ராக்டிவ் தான். 2 பிளானட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக தான் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அதனால இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம் இன் விச் the 2 charges are kept rest. in which 2 charges are kept rest அப்படின்னு மீனிங் என்னென்னா, நம்ம எந்த மீடியத்தில் 2 சார்ஜ் வைக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ யார் மீடியத்தில் வந்து 2 பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோன்னா அங்கே இருக்கிற ஃபோர்ஸோட வேல்யூ வேறு, மேக்னிடியூட் வேறு. இதே நீங்கள் வந்து வாட்டர் மீடியத்தில் வச்சா அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூஸ் வேறு. இதே எனி அதர் மீடியம் கிளாஸ் மீடியத்தில் வச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூஸ் வேறு. ஸோ அப்போ நம்ம எந்த மீடியத்தில் 2 சார்ஜ் வைக்கிறோமோ அதை பொறுத்து எப்படி இருக்கும், கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம் இன் விச் த 2 சார்ஜஸ் கெப்ட் அட் ரெஸ்ட். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். நீங்கள் 2 மாஸஸ் எடுத்துகிட்டு 2 மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டரில் கொண்டு போய் வச்சாலும் அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ, அதே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் கிடைக்க போகுது. ஏரில் வச்சாலும் அதே ஃபோர்ஸ் தான் இருக்கும். கிளாஸ் மீடியத்தில் வச்சாலும் அதே ஃபோர்ஸ். எனி அதர் மீடியத்தில் நீங்கள் கொண்டு போய் வச்சா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன இருக்காது, அதே வேல்யூஸ் தான் இருக்கும், மாறாது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். அடுத்தது, த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன் கூலும்ஸ் லா இஸ் K ஈக்குவல் டு 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு கூலும் -2. இது நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இதில் பார்த்தோம். அதாவது 1/4πε0 Q1 Q2/r² × R21 கேப் அப்படின்னு பார்த்துருவோம் ஃபோர்ஸோட வேல்யூ. அதில் கேவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம 11th 6th சாப்டரில் பார்த்துருப்போம், F = G m1 m2/r² × R கேப்னு பார்த்துருப்போம். அதில் ஜியோட வேல்யூ எவ்வளோனா 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg-2. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், அவ்வளோவா சொல்ல தேவையில்ல. அடுத்தது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தென் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்போயுமே இப்படி தான் இருக்கும். 2 ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட கிரேட்டராக தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிராவிடேஷ்னல் ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், 2 ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம்னா அதோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்போயுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிரேட்டர். அதுக்கு ஆப்போசிட், the gravitational force is always lesser in magnitude than electrostatic force for smaller size object. smaller size object ஓட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், லெஸ்ஸராக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியும். அடுத்தது, இஃப் த சார்ஜ் ஆர் இன் மோஷன் இன் அடிஷன் டு கூலும் ஃபோர்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கம்ஸ் இன்டு ப்ளே. அதாவது சார்ஜ் வந்து மோஷனில் இருக்கும்போது கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவே சார்ஜ் மூவ் ஆகும்போது கூலும் ஃபோர்ஸோட இன்னொரு அடிஷனாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸு, லாரன்ஸ் ஃபோர்ஸு. நம்ம வி வில் டிஸ்கஸ் அபவுட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இன் யூனிட் 3. இட் இஸ் த சேம் வெதர் 2 masses ஆர் இன் ரெஸ்ட் ஆர் மோஷன். மோஷனில் இருந்தாலோ ரெஸ்ட்டில் இருந்தாலோ 2 மாஸுக்கு இடையில இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே மோஷனை பொறுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாற போகிறதில்ல. இங்கே மோஷனை பொறுத்து ஃபோர்ஸுக்கு பேர்
கூலும் ஃபோர்ஸும் இருக்கும். அடிஷன் டு என்ன ஃபோர்ஸ் வருது, மூவ் ஆகும்போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் வருது. நெக்ஸ்ட் டாபிக் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ கூலும்ஸ் லா வந்து நம்ம யூஸ் பண்ணி 2 சார்ஜஸுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ மோர் தேன் 2 சார்ஜஸ் இருந்தால் நம்மளால் என்ன ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண முடியாது, கூலும்ஸ் லாவை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். அது ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும். ஸோ நமக்கு மேத்தமெட்டிக்கலாகவும் என்ன ஆகும், ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸோ அதுக்காக ஒரு எப்பெல்லாம் மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கோ அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரியாலிட்டியில் வந்து சார்ஜஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறதில்ல, 2 சார்ஜ் மட்டும் இருக்கிறதில்ல. இப்போ ஒரு ஒயர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒயரில் என்ன இருக்கும், லேக்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஒரு ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்பியரில் அதே மாதிரி சார்ஜஸ் நிறையா இருக்கும், மில்லியன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஒரு சர்ஃபேஸ்னு எடுத்துகிட்டோம்னா அந்த சர்ஃபேஸில் இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறையா சார்ஜஸ், அதாவது மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கும்போது இந்த சார்ஜஸ்னால் ஏதோ ஒரு சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை, ஏதோ எனி ஒன் சார்ஜஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் என்னது, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருக்கலாம் சார்ஜஸ். Q1 இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, Q2, Q3, Q4 அப்படிங்கிற சார்ஜஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த Q1 சார்ஜ் மேலே Q2 சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். Q3 சார்ஜ்னால் Q1 மேலே ஃபோர்ஸ் எவ்வளவு, Q4 சார்ஜ்னால் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ Q2னால் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸு, Q3லேருந்து Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸு, Q4னால் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடி. உங்களுக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கூலும்ஸ் லா இருக்குது. ஸோ கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், Q2க்கும் Q1க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம், Q3க்கும் Q1க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம், Q4க்கும் Q1க்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் வெக்டர் சம் எடுத்தோம்னா அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா, இந்த 3 சார்ஜஸ்னால் இந்த Q1 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். அதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ கிவன் சார்ஜுங்கிறது என்னது, Q1 இஸ் ஈக்குவல் டு வெக்டர் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் பை ஆல் அதர் சார்ஜஸ். இந்த Q1, Q2, Q3, Q4 ஆல் அதர் சார்ஜஸ்னால இந்த Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது வந்து அந்த வெக்டர் சம் வந்து Q1 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சார் இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, இப்போ Q2னால் Q1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, F12 வெக்டார் அப்படின்னு எழுதணும். இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் K. இங்கே என்னென்ன சார்ஜ் இருக்குது, Q1, Q2. இப்போ Q1, Q2, இந்த Q2க்கும் Q1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, R21 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன எழுதிக்குவோம், R21 ஸ்கொயர்ட். இது வந்து டிஸ்டன்ஸ். இதோட யூனிட் வெக்டர் எழுதணும்னா R21 கேப். அப்போ அடுத்தது நீங்களே சொல்லிடலாம், Q3 சார்ஜ்னால Q1 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், F13 வெக்டார் ஈக்குவல் டு K Q1 Q3 பை இங்கே டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்குவோம், R31 எடுத்துக்குவோம். அப்போ R31 ஸ்கொயர்டு, அப்போ R31 கேப். ஸோ இதே மாதிரி Q4னால் Q1ல் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், Q5 சார்ஜ்னால Q1ல் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே எழுதிட்டே போகலாம். ஸோ இப்படி எழுதிட்டே போனால் அதிகமாகிறதுக்காக நம்ம என்ன எழுதிக்கிறோம், F1 total equal to F12 vector plus F13 vector plus F14 vector etc. F1n vector. So n charges இருந்தனா F1n vectorனு எழுதிக்கிறோம். இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, தனித்தனியாக F12 கண்டுபிடிச்சிருக்கோம், F13 கண்டுபிடிச்சிருக்கோம், அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னா நமக்கு என்ன வரும், K Q1 Q2 R21 ஸ்கொயர்ட்
R21 cap plus K Q1 Q3 by R31 squared 31 cap அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். K Q1 Qn by R n1 squared Rn1 cap அப்படின்னு இருக்கும். இதில் K வந்து நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா K Q1 Q2 by R21 squared R21 cap plus Q1 Q3 R31 squared R31 cap இப்படி எழுதிட்டு Q1 Qn by Rn1 squared Rn1 cap அப்படின்னு எழுதலாம். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் F1 ஆன் சார்ஜ் Q1 நம்ம இப்படி மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம். we go to discuss about electric field. இப்போ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம், கூலம்ஸ் லா அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸு. அப்புறம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், எப்படி வந்து மோர் தென் 2 சார்ஜஸ் இருந்தால் அந்த மோர் தென் 2 சார்ஜ்னால ஒரு கிவன் சார்ஜ் மேலே எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, முதல்ல ஃபீல்டுனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் கிரிக்கெட் ஃபீல்டு, ஃபுட்பால் ஃபீல்டு அப்படி சொல்கிறோம், காக்கி ஃபீல்டு, அது அந்த கேமை பொறுத்து ஃபீல்டு அப்படி சொல்கிறோம். அந்த ஃபீல்டில் என்ன இருக்கும், அந்த கிரிக்கெட்டோட மொத்த எஃபெக்டும் இருக்க இடத்துக்கு பேர் வந்து கிரிக்கெட் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜை சுற்றி அதை எஃபெக்ட் இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு, சர்ஃபேஸுக்கு, அந்த சரௌண்டிங் ஸ்பேஸுக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் சார் எலக்ட்ரிக் ஃபீல்டை படிக்கணும் அப்படின்னா, இப்போ சார்ஜோட நேச்சரை தெரிஞ்சுக்கணும்னா, சார்ஜ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி ஆக்ட் பண்ணும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் ஒரு நெகட்டிவ் சார்ஜை கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்சன் அப்படிங்கிற சொல்லக்கூடியது என்னது, ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை நம்ம ஸ்டடி பண்ணணும்னா ஏன் அட்ராக்ஷன் நடக்குது, ஏன் ரிப்பல்சன் நடக்குது, எப்படி இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு சார்ஜ்லேருந்து இன்னொரு சார்ஜுக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் தான் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன, ஒரு சார்ஜ் இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு, அந்த இடத்துக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்படி சொல்லிட முடியுமா, ஆமாம் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியாது, குவாலிட்டேட்டிவாக சொல்ல முடியாது, குவான்டிடேட்டிவ் பண்ணணும். குவான்டிடேட்டிவ் பண்ணணும்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் ஏன் வருது அப்படின்னா, எப்படி ஒரு சார்ஜு இன்னொரு சார்ஜ் மேலே ஃபோர்ஸை கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து மூவ் பண்ணுறோம், நம்ம தள்ளுறோன்னா நம்ம கை வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே டச் ஆகுது. ஸோ நம்ம வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம தள்ளுறோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க 6th நோட்டில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க 11th. இப்போ தள்ளுறோம், அப்போ காண்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்காக தள்ளுறோம் இல்லை எவ்வளவு லெஸ் ஸ்ட்ராங்காக தள்ளுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ சார்ஜ் அப்படிங்கிறது ரெண்டும் பக்கத்தில் இல்லை, ஒரு சார்ஜ் அங்கே இருக்குது, இன்னொரு சார்ஜை கொண்டு போகும்போது அது ரிப்போலோ அட்ராக்டோ பண்ணுது. அப்போ இதை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு கான்செப்ட் தேவை. அந்த கான்செப்ட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 விதமான சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஒரு சார்ஜுக்கு பேர் என்னது, சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ். அப்போனா இதுதான் சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ், அது என்ன சொல்கிறோம், Q அப்படின்னு சொல்கிறோம். இதை சுற்றி தான் என்ன இருக்கும், இந்த சார்ஜோட எஃபெக்ட் இருக்கும். இந்த சார்ஜோட எஃபெக்ட் இருக்க அந்த சரௌண்டிங் ஸ்பேஸுக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு பேர் Q0க்கு பேர் டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வர சார்ஜுக்கு பேர் என்னது, டெஸ்ட் சார்ஜ். அப்போ இந்த Qங்கிற சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு பாயிண்ட், இங்கே என்ன
பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு Q நாட்டை கொண்டு வரும். இப்போ Q நாட்டு கொண்டு வரும்போது இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி அட் எ டிஸ்டன்ஸ் ஆர், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பியில் கால்குலேட் பண்ண போகிறோம். அட் எ டிஸ்டன்ஸ் ஆர், இதிலேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் கால்குலேட் பண்ண போகிறோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ யூனிட் சார்ஜ். இதுதான் வந்து முக்கியமான வார்த்தை, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம்? E வெக்டார் ஈக்குவல் டு Q நாட் F வெக்டார் பை Q நாட். டெஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறது என்னது? 1 கூலும் சார்ஜு. இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறேன். Q நாட்டுங்க 1 கூலும் சார்ஜ் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த 1 கூலும் சார்ஜு எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இதிலேருந்து Q சார்ஜ்லேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட்டு பிங்கிறோம். அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி அட் எ டிஸ்டன்ஸ் ஆர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் பி அட் எ டிஸ்டன்ஸ் ஆர், எதுலேருந்து? சோர்ஸ் சார்ஜிலேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ யூனிட் சார்ஜ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூனிட் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போ எஃப்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது Q அப்படிங்கிற சார்ஜு, இது Q நாட் அப்படிங்கிற சார்ஜ்னா கூலும்ஸில் அப்படி நம்ம என்ன எழுதுவோம்? Q நாட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதுவோம். இங்கே Q நாட்டு கீழே எழுதுவோம். அப்போ இந்த Q நாட்டு இந்த Q நாட்டு கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன கிடைக்கும்? Q பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் கேப். ஆர் கேப்புங்கிறது Qலேருந்து பாயிண்ட் பிக்கு இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னா ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான், மேக்னிடியூடு கிடையாது. ஸோ அப்போ கேக்கு பதிலாக வேல்யூ 1/4πε0 Q ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பேஸாக இருந்தாலும், சரௌண்டிங் ஸ்பேஸாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது? டைரக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூடு. அப்போ அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் இட் யூனிட் இஸ் நியூட்டன் பர் கூலும். அதை சிம்பிள் என்ன எழுதுகிறோம்? நியூட்டன் பர் கூலும் அப்படிங்கிறத எழுதுகிறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டிங்கிறனால அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ சார்ஜ் வந்து Qங்கிற சார்ஜ் இஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ். இஃப் Q இஸ் பாசிட்டிவ், electric field is away from the source charge. இப்போ away from the source charge. அப்போ electric field அதுக்கு away from இருக்கும். இப்போ Q is நெகட்டிவாக இருந்ததுன்னா electric field எப்படி இருக்கும் அப்படின்னா, electric field எப்படி இருக்குன்னா towards the source சார்ஜாக இருக்கும். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, the electric field at a point B. இங்கே பிங்கிற பாயிண்டில் நம்மளுக்கு electric field தெரிஞ்சிட்டுனா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும். F வெக்டார் ஈக்குவல் டு Q நாட் இன்ட்டு ஒன்றும் இல்லை, இதை கொண்டு போய் இங்கே மல்டிபிள் பண்ணால் F வெக்டார் ஈக்குவல் டு Q நாட் இன்ட்டு E வெக்டார். அதுதான் அந்த சிம்பிளில் நம்ம வந்து இந்த டயக்ராமில் காட்டியிருக்காங்க. அடுத்தது E வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 Q பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் கேப். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் இல்லையா, இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இது சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜுன்னு சொன்னேன், இது டெஸ்ட் சார்ஜுன்னு சொன்னேன். இப்போ சார் இப்போ இது சோர்ஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா டெஸ்ட் சார்ஜுக்கு இருக்கணும்ல சார், இந்த ஃபீல்டு இதை அஃபெக்ட் பண்ணுமானா அஃபெக்ட் பண்ணாது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? டெஸ்ட் சார்ஜ். இதோட மேக்னிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை அஃபெக்ட் பண்ணாது? சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணாது. இந்த சார்ஜ் ஒன்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சார்ஜுக்கு பேர் தான் டெஸ்ட் சார்ஜு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த E வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 Q பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிற ஈக்குவேஷனில் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் Q நாட். இந்த ஃபீல்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? டெஸ்ட் சார்ஜை பொறுத்து இருக்காது. எதை மட்டும் பொறுத்து இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ். அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே எதை பொறுத்தது தான்? டெஸ்ட் சார்ஜுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. Q அப்படிங்கிற அந்த சோர்ஸ் சார்ஜுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால் அந்த Q நாட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ்
எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்தது 4th பாயிண்டில் சின்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் a vector quantity it has electric field has unique direction and magnitude. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால இதோட அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதுக்கு தனித்தனி டைரக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டோம்னா அதோட டைரக்ஷன் வந்து இந்த சைடு இருக்குது. பாயிண்ட் கியூ எடுத்துக்கிட்டோம்னா அதோட டைரக்ஷன் இந்த சைடில் இருக்குது. ஆர் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அப்போ யூனிக் டைரக்ஷன் தனித்தனி ஸ்பேஸில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்ன இருக்கும், தனித்தனி டைரக்ஷன் இருக்குது, தனித்தனி மேக்னிடியூட் இருக்குது. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரை வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக போட்டிருப்பாங்க, இன்னொன்று லென்த்து கம்மியாக போட்டிருப்பாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த இ வேல்யூ வந்து மேக்னிடியூட் அதிகம், இது கம்மி, இது கம்மி. டிஸ்டன்ஸ் அதிகம் போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். ஸோ அதனால் ஆரோ மார்க் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க. கிட்டக்க இருக்கிறப்ப ஆரோ மார்க் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக போட்டிருப்பாங்க. அதான் அதுக்கு மீனிங். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அடுத்தது 5th பாயிண்ட் பார்க்க போகிறோம். இதில் the test charge is made sufficiently small such that it will not modify the electric field of the source charges. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டெஸ்ட் சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்மாலாக எடுத்துக்கிறோம், அதோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம். எப்படி அப்படின்னா சோர்ஸ் சார்ஜை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்தோம். சோர்ஸ் சார்ஜுங்கிறது Q நாட்டுங்கிறது டெஸ்ட் சார்ஜ். அப்போ அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணாது, சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எடுத்துக்கிறோம். அது ஒரு இம்பார்ட்டண்ட். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷன் E vector equal to FQ0 is valid only for பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை விட கம்மியான வேல்யூஸில் இருந்தோன்னா அது பாயிண்ட் சார்ஜ். அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நிறைய கண்டினியூஸ் சார்ஜ் இருக்குது. ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம், அந்த ஒயரில் நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம், ஸ்பியருக்குள்ளே நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸ்பியர்னால் ஒரு பால் மாதிரி, கிரிக்கெட் பால் மாதிரி. ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், அந்த சர்ஃபேஸில் எப்படி இருக்கும், நிறைய சார்ஜ் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம E vector equal to F vector by Q0ங்கிற ஃபார்முலாவை எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேறு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் மஸ்ட் பி யூஸ்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இன்டகிரேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃபீல்டில் வந்து 2 ஃபீல்டு இருக்குது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா சேம் டைரக்ஷன் இருக்கணும், கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் இருக்கணும். சேம் டைரக்ஷன் நம்பர் எல்லா ஏரோவும் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. இதோட லென்த்தை பாருங்களேன், எல்லாத்தோட ஏரோத்தோட லென்த்தை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சேம் மேக்னிடியூட், கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட், சேம் டைரக்ஷனில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கணும். இங்கே மாதிரி இந்த ஃபீல்டோட டைரக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஃபீல்டோட டைரக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அந்த பாயிண்ட் சார்ஜோட டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட லென்த்தெல்லாம் பாருங்கள் போக போக டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நேச்சரில் என்ன இருக்குது அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்குது. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஐடியல் கான்செப்ட். நேச்சரில் இல்லைனாலும் அது என்னது, ஆனால் இருக்குது. அது எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டில் யூனிஃபார்மாக சார்ஜ் இருந்ததுன்னா அப்போ இதனால் ஒரு பாயிண்டில் கிடைக்கக்கூடிய ஃபீல்டு என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நேச்சரில் நம்ம எது தான் இருக்குது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. தென் வி கோ டு டாக் அபவுட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். நம்ம எப்படி சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்னால ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ்னால என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது Q1 அப்படிங்கிற சார்ஜ்னால இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அது E1P வெக்டார். அதுவே Q2 சார்ஜ்னால இந்த பாயிண்ட் Bயில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம்னா E2P வெக்டார். அதே Q3 சார்ஜ்னால இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம்னா E3P வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் சார்ஜ் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அப்போ ஆர்பிட்ரி பாயிண்ட், இதுதான் அது ஆர்பிட்ரி பாயிண்ட்னா இந்த சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆர்பிட்ரி பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எடுத்தோம்னா வெக்டர் சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ Q1னால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை U1னும் Q2னால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை U2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா Q3னால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E3. அப்போ n சார்ஜஸ் இருந்ததுன்னா En வரைக்கும் போகிறோம். இப்போ E டோட்டல்
டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா E1 எடுத்து சப்ஸ்டியூட். நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். E = 1/4πε0 Q R2 ஸ்கொயர்ட் R கேப். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Q1க்கும் பாயிண்ட் பி, ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், டெஸ்ட் சார்ஜ் Q0 இருக்குன்னா அர்த்தம். நம்ம அதை எப்பயுமே என்ன பண்ணுறதில்ல, மென்ஷன் பண்ணுறதில்ல, பாயிண்ட் பின்னு எடுத்துக்கும். இப்போ Q1லேருந்து பாயிண்ட் பிக்கு அதோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா R1Pன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், R1B ஸ்கொயர்னு போடுவோம். இந்த இடத்துல அதோட யூனிட் வெக்டர் எடுத்துட்டோம்னா R1B கேப் அப்படின்னு எழுத போகிறோம். அப்போ இங்கே R1B கேப்னு எழுதணும். அப்போ E1க்கு பதிலாக என்ன எழுதுவோம், 1/4πε0 Q1/R1B ஸ்கொயர்ட் இன்ட்டு R1B கேப். அடுத்த செகண்டுக்கு நீங்களே சொல்லலாம், Q2 அப்படின்னா என்ன எடுத்துக்குவோம், 1/4πε0 Q2. இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்க போகிறோம், R2P ஸ்கொயர்டு R2P கேப். இதே மாதிரி ப்ளஸ் அண்ட் ஸோ போய் கடைசியில் என்ன இருக்கும், 1/4πε0 QN RNP ஸ்கொயர்டு இன்ட்டு RNP கேப்னு இருக்கும். ஸோ இது அப்படியே எழுதினா டியூட்டிஸ் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக போகுதுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், சமேஷன் ஃபார்மேட்டில் எழுதினா E டோட்டல் வெக்டார் = 1/4πε0 1 to n QI RIP ஸ்கொயர்டு இன்ட்டு RIP வெக்டர் அப்படின்னு எழுதும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்.